ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படின்னா, ரிஜிஸ்டர் ஃபஸ்ட்டு பண்ணுறது. அது இந்த ஆப்ஷனில் போயிட்டு எம்ஹெச்எஸ்சி அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்துடும். அதில் வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு கிளிக் பண்ணணும். அதில் போய்ட்டு நீங்கள் சானிட்டரி ஒர்க்கர், ஸ்வீப்பர் அந்த போஸ்டிங்னா அதுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி, அடுத்து ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேர், 10th மார்க் ஷீட்டு இல்லைனா 8வது உங்கள் சர்டிஃபிகேட்டில் டிசியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். முதல்ல வந்து உங்கள் மெயில் ஐடி வந்து உங்களுடைய ஓன் மெயில் ஐடி கொடுங்க. உங்கள் ஓன் மெயில் ஐடி இல்லாமல் வேற உங்களோட மெயில் ஐடியோ அது மாதிரி கொடுக்காதீங்க. ஏன்னா ஓடிபி அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் கரெக்டான கரண்ட்டில் ஒர்க் ஆகிற மெயில் ஐடி வந்து கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கரண்ட்டில் உங்களுடைய ஓன் நம்பரை கொடுங்க. வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க நம்பரை வந்து கொடுக்காதீங்க தயவுசெய்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ 12th மார்க் ஷீட்டில் இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். 8ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் டிசியில் எந்த மாதிரி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பார்த்து கவனமாக கொடுங்க. நீங்கள் பேரில் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் அப்ளை பண்ணும்போது ப்ரொவிஷன் சென்டரில் இருக்கும்போது கூட்டமான இருக்கிற சென்டரில் போகாதீங்க. கூட்டம் கம்மியான இருக்கிற சென்டரில் போயிட்டு கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். பார்ட் 1 வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. பாஸ்வேர்டு மேலே என்ன முதல்ல கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இந்த கேப்சா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்சாவை கரெக்டாக வந்து கொடுக்கணும். அந்த கேப்சாவை கரெக்டாக கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லுன்னு உங்களுக்கு ஓடிபி நம்பர் எல்லாமே மெயில்லையும் அதே மாதிரி மொபைல் நம்பர்லையும் உங்களுக்கு காமிச்சு அந்த அடுத்த ப்ராசஸிங்க்கு வந்து போயிடும். இப்போதைக்கு அடுத்த ப்ராசஸிங் பண்ணாதீங்க. இப்போதைக்கு பார்ட் 1 இந்த 1 மட்டும் கவனமாக பண்ணுங்கள். அதில் எதுவும் மிஸ்டேக் வந்து பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.